இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. என்னுடைய ஆசை என்னென்னா, நமக்கான தலைவன் வந்து நேர்மையாக இருப்பதை தாண்டி நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்போது தான் அவர்களிடமிருந்து குறைந்தபட்ச நேர்மையாவது நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தோ, கள்ள ஓட்டு போட்டோ, திருட்டுத்தனமாகவோ, முறைகேடு செஞ்சோ ஆட்சிக்கு வரவில்லை என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். எங்களை ஆளுகின்ற தலைவர்களே நேர்மையற்றவர்களாக இருக்கும்போது அவர்களின் ஆட்சியின் கீழ் கிடைக்கும் நீதி மட்டும் எப்படி நேர்மையானதாக இருக்க முடியும்? ஏன்னா நம்ம பள்ளி கல்லூரிகளாகட்டும், எந்த துறை சார்ந்த வேலை செய்பவர்களாகட்டும், விளையாட்டு வீரர்களாகட்டும், எல்லாமே நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர்களுக்கான பதவிகளும் வேலைகளும் அதற்கான வெற்றி தோல்விகள் அங்கீகாரம் எல்லாமே நேர்மையான முறையில் கொடுக்கப்படுது. பள்ளியில் கூட பப்ளிக் தேர்வு நடக்கும்போது பறக்கும் படம் வருது. இது மாதிரி நீட் தேர்வாகட்டும், டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், காவல்துறை, இராணுவம் எல்லா இடங்கள்லையும் விளையாட்டுகள் முதற்கொண்டு தேர்வுகள் இருக்குது. அதுவும் விளையாட்டில் கூட பார்த்தோன்னா ஊக்க மருந்து எடுத்துட்டாங்களான்னு பார்க்குறாங்க. கிரிக்கெட்டில் ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா கூட அது நோ பாலா, கேட்சா, சரியான பாலா, கேட்சஸ் தரையில் பட்டிருக்கா, ஸ்டம்பிட்டு கரெக்டாக 6ஆ 4ஆ எல்பிடபிள்யூன்னு சரியான அத்தனை கேமராவில் பார்த்து முடிவு செய்கிறாங்க ஒரே ஒரு விக்கெட்டுக்கு. ஆனால் என் நாட்டை, என் மாநிலத்தை ஆளும் தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? இங்கு எல்லாரும் 8 கோடி மக்கள் சரியாக இருக்கணும், 150 கோடி மக்கள், 800 கோடி மக்கள் சரியாக இருக்க வேண்டும் என்ற சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு கடைப்பிடிக்க பல துறைகளும் இருக்குது. ஆனால் இங்கு உள்ள சில 100 சில 1000 தலைவர்கள் சரியாக நேர்மையாக இருக்கும்போது இருந்து தான் ஆக வேண்டும் என்ற நிலை சட்டம் இருக்கும்போது அந்த சட்டம் வந்து 8 கோடி மக்களுக்கும் 800 கோடி மக்களுக்கும் சமமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட சட்டம் நாம் கேட்பது, எனக்கான தலைவன் நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவதையும் நேர்மையாகத்தான் இருக்க முடியும் என்ற சூழ்நிலையும் உருவாகும் போது தான் உண்மையான மக்களாட்சியாக அது இருக்கும். அதுவரை அரசியல் என்பது ஒரு சேவை என்பாங்க. ஊரில் கூட சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்ப்பா, நீனும் அப்போ தான் நல்லா இருப்பான்னு. இங்கே சேவை செய்ய வந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் நல்லா இருக்காங்க, மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அதனால் எல்லோரும் சேவை செய்ய கண்டிப்பாக வந்துடுங்க.